நான் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தினதில் திரு கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆரம்பத்தில் நான் வந்து சின்ன சின்ன விளம்பர படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நம்மளுக்காக ஒரு பெரிய ஒரு பேனரில் ஒரு விளம்பர படம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு என்ன பண்ண, சரி ஒன்று பண்ணால் பெருசாக பண்ணிடணும், அப்போ தான் நம்ம யாருன்ற இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணேன், இது வரைக்கும் பண்ணாத விளம்பரங்கள் யார், சரவணா ஸ்டோர்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க, அப்புறம் ஜெயச்சந்திரன் மாதிரி ஆளும் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் லிஸ்ட் எடுக்கிறப்ப எல்லாருமே பண்ணிட்டாங்க என்ன. ஸோ ஆனால் பிரபலமாக இருக்கணும், அது பண்ணாத நிறுவனமாக இருக்கணும் அப்படின்றப்ப டக்குன்னு எனக்கு ஒரு தடவை சாப்பாட்டுக்கு சரவணா பவன் போய் உட்காரப்போ அங்கே ஞாபகம் வந்தது. இந்த ஸ்பார்க் எனக்கு ஏற்படுத்துறது யாருனாக்கா, சாப்பிட்டுட்டு பில் கொடுப்போம்ல அந்த இடத்துல வந்தாக்கா அந்த ஒரு உண்டி இருக்கும், உண்டி பக்கத்தில் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு சிலை மாதிரி இருக்கும், குட்டியாக உள்ளூண்டு தான் இருக்கும், விக்கிரகமாக இருக்கும். ஸோ அது அவர் கேட்டேன், யாருங்க இது ஹாப்பி மேன் அவர் அப்படின்னு கேட்டேன். வச்சுருப்பாங்க, சந்தோஷமாக வச்சுருப்பாங்களே காசெல்லாம் கொட்டுற மாதிரி. இல்லைங்க இவர் வாரியார் அப்படின்னாங்க. சரி இங்கே சரவணபுரனுடைய ஓனர் பார்க்க முடியுமா, அண்ணாச்சியா அது அங்கே தான் உள்ளே போனார், சாப்பிட போனார் அப்படின்றாங்க, உள்ள கிச்சனுக்கு போனார் அப்படின்றாங்க. உள்ளே அலோடு கிடையாது, இல்லை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாச்சி வெளியே வந்தார், உங்களை பார்க்கணும் நான் அப்படியே யாரோ பிஏ இருக்கார், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கோங்க, எப்போ வேணால் வந்து பாருங்கள் அப்படின்ட்டார். இப்போ அதாவது வீட்டில் வந்து சொல்கிறேன், என்ன இது மாதிரி வந்து ஹோட்டல் சரவண பவனுக்கு அண்ணாச்சிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், கிடச்சிதுன்னா நம்ம வாழ்க்கையை மாறிடும், நான் யாருன்றது இந்த உலகத்தை நான் வந்து அடையாளப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எங்கள் வீட்டம்மாட்ட ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஒரு நாள் வந்து அங்கே கணபதி ஏர்னூத்தர் இருக்கார், அவர் தான் வந்து அண்ணாச்சியோட பிஏ. அவர் வந்து ஃபோன் வருது, என்ன உங்களை கூப்பிட்றாங்க அண்ணாச்சின்னு சொல்லி. இப்போ மறுநாள் என்ன பண்ணுறேன், அதேமாதிரி அந்த கவுண்டரில் போயிட்டு அண்ணாச்சி பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறேன். அண்ணாச்சி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, அங்கே கொடுத்துருக்க வருஷம் இருக்கார். அவர் வந்து 11 மணிக்கு மேலே தான் வருவார், நீங்கள் காலையில் 9 மணிக்கே வந்துட்டீங்க, ஒரு 11 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருபானந்த வாரியார் சார் இருக்குல்ல, அதை பார்த்து வேண்டிட்டு அங்கே விபூதி சந்தனக்கும் கோலாக்குல அதில் எடுத்து பக்தி பயமாக இட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது யோசிச்சு ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து யோசிச்சுட்ருக்கேன். என்ன சரி பக்கத்தில் ஒரு கோவில், பக்கத்தில் வடபழனி கோவில் இருக்குது, அங்கே போய் உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக அங்கே போய் உட்காந்துட்டேன். முருகரை பார்த்துட்டு அங்கே தூண் பக்கத்தில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னும் ஒரு நல்ல கான்செப்டாக வேணுமே, அது வந்து ஃபஸ்ட் டைம் விளம்பரம் எடுக்கிறாங்க, ஒரு பாடல் வடிவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சும்மா அப்படியே கையை எழுதுகிறேன். நான் ஒரு கீழே பேப்பர் கட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே இருக்கிறேன். அப்போ பார்த்தா வந்து அங்கே வாரியார் சுவாமிகளுடைய ஒரு சின்னதாக ஒரு ஒளிப்பெருக்கி மாதிரி போயிட்டுருக்கு, ஒரு ஆடியோ மாதிரி போயிட்டுருக்கு. அதில் என்ன வருதுன்னா வந்து நீ வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போவுமே, என்ன அதுக்கு வந்து உன்னுடைய மகிழ்ச்சிக்கு யாராவது ஒருத்தர் தூண்டுதலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுதான் வார்த்தைகள்லாம் வருது. ஸோ இந்த ஸ்பார்க் எனக்கு டக்குன்னு பிடிச்சிருச்சு. சரி அப்போது மகிழ்ச்சி எங்கேருந்து வரும், உள்ளத்துலேருந்து வரும், சரி அங்கேருந்து எழுதுவோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லி போட்டு, உள்ளம் மகிழ்ச்சியில் பொங்குதே சரவண பவனின் சுவையிலே. அப்போ தான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்காங்க, சரவண பவனின் சுவையிலே. இதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்தா வந்து இருமணம் கலந்து திருமணம் நடந்தது சரவண பவனின் சுவையிலே. இப்படிங்க எழுதிட்டேன். 4 வரி தான் டக்குன்னு தோணுச்சு, எழுதிட்டேன், அங்கேயே எழுதிட்டேன். இப்போ காலையில் ஒரு 10:15 10:30 மணி இருக்கும். அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு, அந்த பிரகாரத்தை சுற்றி வரதை நான் பார்த்துட்டேன். அவரும் என்னை ஓரக்கண்ணு பார்த்துட்டார், இன்னும் தானே வந்தவன் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுடைய பார்வைகள் அடையாளம் இருக்கல, இவன் எங்கே உட்காந்துட்ருக்கான். ஏன்னா ஒரு டேரக்டர்னால் வெளியே உட்காந்து ஒரு டீக்கல்ல உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டு தம் அடிச்சிட்ருப்பான் இல்லையா, இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இவன் வந்து ஒரு கோவிலில் இருக்கான், இவன் ஏதோ எழுதிட்டு இருக்கான், ஸோ ஒரு நம்மளுக்காக தான் எழுதுவானோ, இதெல்லாம் வந்து அவங்க மைண்டில் ஓடுறதுக்கான மைண்ட் ரீடிங்கை நான் வந்து புரிஞ்சுக்கிறத நான் நினைக்கிறேன், அவங்க புரிஞ்சுக்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், உள்ளே போய் அண்ணாச்சி போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். நம்ம விளம்பர படத்தில் ஒரு ஹீரோயின் அண்ணாச்சி, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹோட்டல் சரவண பவனுக்கு வராங்க. அவர் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வர்றாரு, இவர் எங்கே ஃபோன் பேசிட்டு வரும்போது பார்த்து ஒருத்தருக்கு இடிச்சுக்கிறப்போ வந்து அந்த ஜூஸ் கீழே கொண்டுட்டு ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க, பிடிச்சிடுது.
பிடிச்சவொன்னே வந்து வீட்டில் அவங்க வீட்டில் சொல்லி நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்தா வந்து நம்ம சரவணா பவன் வந்து ஸ்வீட்ஸு என்ன அப்புறமேட்டு வந்து அந்த பட்சணங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. அப்படி அவங்க புண்பாக்க வரும்பொழுது வாரியார் சுவாமிகளோட சாட்சியே அவங்க வந்து அவங்க தட்டை மாற்றிக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. என்ன திடீர்னு நம்ம சென்டிமெண்ட்டாக அடிச்சுட்டாங்க என்ன எங்கே தம்பி வாரியார் சுவாமிகள் வந்தார் அப்படின்னு. இல்லை அவங்க எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தா வந்து அந்த கல்லாப்பட்டிக்கிட்ட வாரியார் சுவாமிகள் தான் வச்சுருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன் நான் என்ன அப்படின்னா அவர் டக்குன்னு பிடிச்சி போச்சு. சரி சொல்லு மேற்கொண்டு சொல்லு அப்படின்றார். இது மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கான சாப்பாடு முடிஞ்சோடனே அதுவும் வந்து ஹோட்டல் சரவணா பவன்லேயே வந்து சாப்பிட்றாங்க. வடை பண்ண கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன இப்படியெல்லாம் சொல்லி இல்லாமல் ஒரு ஆர்டரை வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஒரு 10,00,000 ரூபா செக்கு போட்டு கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு என்ன பண்ண சந்தோஷமாக வீட்டில் வந்து சொல்கிறேன். அப்போ நீ நைட்டு படுத்து யோசிக்கிறேன், இதுக்கெல்லாம் வந்து மூல காரணம் என்ன? ஒன்றுத்தை நம்ம சிந்திக்கிறோம், அதை அடையணும்னு நினைக்கிறோம், அதுக்கான முயற்சியில் இறங்குறோம். இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்திருக்கே, அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? எத்தனையோ பேர் விளம்பரப்படுறதுக்காக அண்ணாச்சி அப்ரோச் பண்ணிருப்பாங்க. அப்போல்லாம் நடக்காத ஒரு விஷயங்கள் எனக்கு மட்டும் எப்படி கிளிக் ஆச்சு? இங்கே தான் வந்து வாரியார் சுவாமிகள் நிற்கிறாருன்னு சொன்னேன். இத்தனை வருஷமாக உலகம் முழுக்க பேரும் புகழும் வாய்ந்த சரவண பவனுக்கு விளம்பரப்படமே வேண்டான்னு நினச்சிட்டு இருந்த அண்ணாச்சிக்கு ஒரு விளம்பர படத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பை திரு வாரியார் சுவாமிகள் மூலமாக எனக்கு கிடைச்சிது. இதை நான் என்ன பண்ணுறேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் என்ன பண்ணுறேன், வாரியார் சுவாமிகள் நன்றி சொல்கிற விதமாக, அதே சமயத்தில் அண்ணாச்சி திருப்திப்படுத்துகிற விதமாக ஒரு ஷாட் வச்சுருப்பேன். நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரி அந்த பொண்ணு பார்க்குற இடத்துலையும் பார்த்தா வாரியார் சுவாமிகளுடைய ஒரு அடையாளமாக நான் வந்து அவங்க சாட்சியாக தான் இவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளைய அவங்க சம்பந்திங்க 2 பேரும் தட்டை மாற்றிக்கிறாங்க நிச்சயதார்த்தத்தப்போ அப்படின்னு ஒரு சீனை வச்சுருப்பேன் நான். இது எல்லாமே ஒரு 1 மினிட்டுக்குள்ளே சொல்லிருப்பேன். காதல், கல்யாணம், முதலிரவு, குழந்தை பிறப்பு, அவங்களோட வளர்ப்பு, அடுத்த ஜென்ரேஷனும் வந்து ஹோட்டல் சரவணா பவனில் சாப்பிட்றாங்கன்றது வெறும் 1 நிமிஷத்தில் 60 செகண்ட்ஸ்குள்ளே சொல்லிட்டுருப்பேன். விளம்பரப்படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னாக்க என்னன்னாக்க, இந்த பாடல் வரி அவர்கிட்ட சொல்கிறேன், வார்த்தையாக தான் சொல்கிறேன். உள்ள மகிழ்ச்சியில் பொங்குது சரவண பவன் சோயிலே அடியில், இதுக்கு ஒரு டியூன் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, எனக்கு எப்போவுமே மியூசிக் டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு ரவின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து டியூன் போட்டு கொடுக்குறாரு. இந்த டியூன் ஒரு டம்மி டியூன் அவரே பாடி கொண்டு கொடுக்குறாரு, கொண்டு போய் காட்டுறோம். இப்போ இந்த குரலுக்கு ஒரு லேடி வாய்ஸ் பாடணும். அப்போது வந்து அவங்க வந்து பிரபலமான லேடி வாய்ஸாக இருந்தால் தான் அண்ணாச்சி ஒத்துப்பார் இல்லையா? இதை பாடுறதுக்கு ஜானகி அம்மா கூப்பிடலாமா, இல்லை வந்து சித்ராம்மா கூப்பிடலாமா? உடனே நான் கேட்குறேன், இல்லை அனுராதா ஸ்ரீராம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அண்ணாச்சி சொல்கிறாரு, இல்லை நித்யஸ்ரீ கூப்பிடு, அந்த அம்மா கூப்பிடு, அவங்க தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த வேவ்லேருந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பல பக்தி பாடலில் பாடின நித்யஸ்ரீ இந்த வரிக்கும் இந்த குரலுக்கும் என்னுடைய பிராண்டுக்கும் கரெக்டாக இருக்கும்னு அந்த ஒரு செகண்டில் முடிவு எடுத்தவர் அண்ணாச்சி. இந்த 4 வரி கொண்ட அந்த பாடலை கிட்டத்தட்ட 40 செகண்டை தாண்டி 60 செகண்டாக டியூன் போட்டு கொடுத்தது பெரிய விஷயமாக அமைஞ்சது. எப்போவுமே வெற்றி பெற்ற மனிதருக்கு பின்னாடி ஒரு முகம் எப்போவுமே இருக்கும், ஒரு சர்ச்சை நிகழ்ந்த விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அது நிறைய பேர் வந்து அந்த பின்னாடி உள்ள அந்த கருப்பு திரையை காட்ட விரும்ப மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு துரதிர்ஷ்ட விஷயமாக அண்ணாச்சிக்கு அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு மைனஸாக போய் அதே அவருக்கு பெரிய தண்டனையாகவே அமைஞ்சுது. தலைமுறைகள் வாழ்த்தும் ஹோட்டல் சரவண பவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆரம்பித்து அடுத்த பொங்கல் வரைக்கும் எல்லா சன் டிவி, விஜய் டிவின்னு எல்லா மேஜர் சேனல்ஸ்லேயும் வந்து அண்ணாச்சி வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ இது மூலிமா என்னுடைய புகழ் திரு வாரியார் சுவாமிகள் மூலிமா வெளியே வந்தது. ஸோ என்னுடைய மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் முக்கியமான பங்கு வாரியார் சுவாமிக்கு இருக்குது. இந்த விளம்பர படத்தை இவன் தான் எடுத்தானா,
இவனுக்கு இவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய விளம்பர படங்கள் எடுத்த ஜாம்புவாங்களே திரும்பி பார்த்தாங்க. ரொம்ப சாதாரணமாக இருக்கானே இவங்ககிட்ட இவன் எப்படி போய் அண்ணாச்சி அவ்வளோ பெரிய இடத்துல போய் எப்படி அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பான், யாரோடைய ரெக்கமெண்டேஷனில் போயிருப்பான். நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ போகிறாங்க, வாரியார் சுவாமிக்கு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா இல்லையா? இது எல்லாமே தெய்வ சங்கல்பம். இந்த இடத்துல இது நடக்கணும் அப்படின்னா அது நடக்கும். கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா கதவு தட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பார். அது சில நேரங்கள் நம்ம தான் கூர்ந்து கவனிக்காமல் தவற விட்டுருவோம். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டவன் புத்திசாலி, தவற விட்டவன் ஏமாளி. ஒரு சாதாரண இடத்துல இருந்த என்ன ஓம் சரவண பவான்ற மந்திரத்தை சொல்ல வச்சு அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கா வாரியார் சுவாமிகள் இருந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிகழ்த்தி காமிச்சார் வாரியார் சுவாமிகள். இந்த இடத்துல வாரியார் சுவாமிகளுக்கு முருகருக்கும் மிக்க நன்றி. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணே ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.